லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்து கையில் வச்சுப்போம். ரொம்ப நேரம் நான் எடுக்க போறதில்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருவேன். தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அது உள்ள யாவையும் என்ன செய்தார்? உண்டாக்கினார். அப்படிதான் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அங்க நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் எப்படியாக பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதாவது உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருந்தது. உயிர் உள்ளவை எதுவும் அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்தார்? ஆமா, அவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய ஆவியானவர், அதாவது தேவனுடைய தனிப்பட்ட சமூகமாய் இருக்கக்கூடியவர், தேவன் யார் என்பதையும் அல்லது தேவனுடைய வல்லமையை செயல்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறவர் தேவனுடைய ஆவியானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் தேவன் படைத்த, அது இன்னும் ஒழுங்காகவும் அழகாகவும் கிரமமாகவும் உருவாக்கப்பட போகிற அந்த பூமியின் மேல இருக்கக்கூடிய ஆழத்துல தண்ணீர் இருக்கும்போது அங்கே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதை அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வாயிலிருந்து என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. அதன் விளைவாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அழகான இந்த பூமி என்ன செய்யப்பட்டது? அது அது அவருடைய வார்த்தையினாலே செதுக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையினால செதுக்கப்பட்டது. பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் தேவன் என்ன செய்தார்? அதை வந்து சிருஷ்டிச்சார் இல்லையா? அப்போ தேவன் தம்முடைய வல்லமை நிறைந்த தன்னுடைய தனிப்பட்ட சமூகமாகிய அல்லது தன்னுடைய பர்சனல் பிரசன்ஸ், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தன்னில் ஒரு நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய படைப்பை அவர் முற்றிலுமாக அவர் கவர் பண்ணும்போது அல்லது அந்த படைப்பை முற்றிலுமாக அவர் வந்து நிரப்பும் போது தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில் என்ன செய்து உண்டாகி சகலமும் கிரமும் ஒழுங்குமாக என்ன செய்யப்பட்டது? படைக்கப்பட்டதாக நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஆர்டர் வந்து நம்ம அங்க பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது இங்கே ஒரு தேவ ஆலயம் இருக்கிறது. இந்த தேவ ஆலயத்திலே ஒரு ஆசாரியன் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தூப பீட தண்டையில் நின்று தூபம் காட்டிக்கொண்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த முதல்ல நம்ம பார்த்த அந்த படைப்புக்கும் இன்னைக்கு இப்போ நம்ம படிக்கிற இந்த சம்பவத்துக்கும் நடுவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். என்ன நடந்தது அப்படின்னா, தேவன் உருவாக்கின இந்த அழகான ஒழுங்கான கிரமமான தான் பார்த்து மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த உலகத்தை தன்னுடைய படைப்பின் நிறைவான கிரீடமாக படைக்கப்பட்ட இந்த படைப்புகளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட மனிதன் என்ன செய்துட்டான்? அவன் குலைத்து போட்டதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம்.
ஸோ தேவன் பார்த்து அழகாக சிருஷ்டிச்ச அந்த படைப்பை அவன் தன் கையில அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது, அபகரித்து கொள்ளும் போது, அதை நீங்க வாசிக்கும் போது அப்படிதான் இருக்கும். அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸோ மேன் என்ன பண்ணான் அப்படின்னா, த அத்தாரிட்டி ஆஃப் காடை என்ன செய்யறான், அவன் என்ன செஞ்சான், பறித்து கொண்டான். என்ன செய்யறான், பறித்து அபகரிக்க. அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஹாவ் somehow I should be in control. நான் எப்படியாவது கண்ட்ரோல்ல இருக்கு, நான் என் கண்ட்ரோல்ல எல்லாம் அபகரிக்கப்பட வேண்டும், என் கண்ட்ரோல்குள்ள எல்லாம் வர வேண்டும் என்கிற எண்ணம் மனு குலத்தை மட்டும் சீர்குலைத்து போடல, ஒட்டுமொத்த படைப்பையே அது என்ன செஞ்சிருச்சு, கெடுத்து போட்டதாக நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஏமா இப்படி பண்ண, வாட் ஹேவ் யூ டன், அந்த கேள்வியை கேட்கிறார் அவரு. ஸோ அப்படி ஒரு நிலைமைக்குள்ள முற்றிலுமாக எல்லாவற்றையும் குலைத்து போட்ட சூழ்நிலையில தேவன் இன்னும் இரக்கம் உள்ளவராக, இன்னும் கிருபை உள்ளவராக, மனிதன் மேல அன்புள்ளவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அங்கிருந்து மனிதனுடைய வீழ்ச்சி வந்து அது எந்த இடத்துலையுமே என்ன செய்யல, அது மேலேயே நான் கிராஃப் என்ன செய்யல, மேலே வரவே இல்லை. அது அப்படியே கீழே 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 தேய்மானத்தில் அப்படியே என்ன செஞ்சது, போய்கொண்டிருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு ராஜாவுக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி நின்று கொண்டு இருக்கிறார். சரியா, அந்த ராஜா முன்பதாக தீர்க்கதரிசி நிற்கும் போது அந்த தீர்க்கதரிசி வந்து ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மனுஷரை மட்டுமல்ல தேவனையும் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், விசனப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க மனுஷரை மட்டும் கஷ்டப்படுத்தல, நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, தேவனையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் சொல்றாரு. என்ன அடையாளம் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லுங்க. ஏசாயா. எங்க ஏசாயா 9வது அதிகாரம் 7வது அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று, நீங்கள் மனுஷரை கஷ்டப்படுத்தினது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, என் தேவனையும் கஷ்டப்படுத்த பார்க்கிறீங்களோ, அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு கன்னிகை, ஒரு கன்னிகை, விதவை அல்ல, திருமணமான பெண் அல்ல, கன்னிகை, புருஷனை அறியாதவள். சரி, நான் கேட்கிறேன், யாரு கர்ப்பவதி ஆவா? புருஷனை அறிந்தவர்கள். ஒரு கன்னிகைக்கு தானே திருமணம் நடக்கும். திருமணம் ஆயிட்டா அவங்கள வந்து கன்னிகை லிஸ்ட்ல என்ன செய்யல. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இட்ஸ் a clear distinction. இந்த பெண் இதுக்கு முன்னாடி அவங்க மேரிட் லைஃப்குள்ள இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன செய்வாங்களாம், கர்ப்பவதியா ஆவாங்க. மேரேஜ் பண்ணாம இருக்கிற ஒரு பெண் மேரேஜ் பண்ணா என்ன ஆவாங்க, கர்ப்பவதி ஆயிடுவாங்க தானே. அது இது என்ன பெரிய அடையாளம்? கல்யாணம் பண்ற ஒரு பெண் கன்னிகை தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க, கர்ப்பவதி ஆவாங்க ஆஃப்டர் மேரேஜ். இது என்ன பெரிய அடையாளம்? இது என்ன அடையாளம்னா, இங்க இந்த பெண்ணுக்கு
திருமணம் என்ன செய்யல, நடக்கல. சரியா? she is a unmarried woman. அவளுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யும், அந்த குழந்தைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பற்றி அல்லது அந்த இம்மானுவேல் பற்றி, நம்மோடு வாசம் செய்ய வருகிற தேவனை பற்றி இங்கே ஏசாயா சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, மனுஷரை மட்டும் அல்ல, தேவனையும் விசனப்படுத்துகிற மனிதர்களாகிய இந்த கூட்டத்தாருக்கு தேவன் கொடுக்குற அடையாளம் என்னன்னா, தேவனே இந்த பூமிக்கு உங்களோடு கூட வாழும்படி என்ன செய்ய போறார், வரப்போகிறார். தேவனே உங்களோடு கூட இந்த பூமியில வாழும்படி வரப்போகிறார். இது தேவனுடைய சாய்ஸ். பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமாக என்ன செய்கிறது, காணப்படுது. இதுக்கு முன்னாடி தேவன் விசனப்பட்டிருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி எங்க விசனப்பட்டிருக்கிறார்? தொடக்கத்துல ஆதாம்ல. என் மனசுக்கு ரொம்ப விசனமா இருக்குது. அப்ப அவர் சூஸ் பண்ண சாய்ஸ் என்னது? அப்ப என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாரு? நான் வந்து மனுஷங்களோட வந்து வாசம் பண்ண போறேன்னு சூஸ் பண்ணாரா? என்ன பண்ணாரு? ஆமா, எல்லாவற்றையும் திரும்ப என்ன செஞ்சாரு? திரும்ப தண்ணீர் இந்த பூமியை முழுவதும் என்ன செஞ்சது, கவர் பண்ணிடுச்சு. திரும்ப அதுல இருந்து ஒரு பூமியை தேவன் என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. திரும்பவும் மனிதர்கள் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மனுஷரை மட்டும் இல்ல தேவனை என்ன செய்யறாங்க, கவலைக்குள் ஆக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தேவன் ஒவ்வொரு மனிதனாக தெரிந்தெடுத்து ஒவ்வொரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார், ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார், ஒரு தேசமாக மாற்றுகிறார், ஒரு சந்ததியை உருவாக்கி வருகிறார், ஒரு ராஜ்யமாக அவர்களை கட்டுகிறார். கண்டினியூஸா அதுல இருந்து ஒரு ராஜாவை தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். அந்த ராஜாவின் வம்சத்துல நான் வருவேன்னு சொல்றாரு. இது எல்லாம் நடந்து வந்தாலும் அவர் சொல்றாரு, தாவீதின் வம்சத்தாரே, இந்த தாவீதின் வம்சத்தார், தாவீதினுடைய சந்ததியில என்றென்றைக்கும் சிங்காசனத்துல உட்காருவதற்கு ஒரு நபரை நான் ஏற்படுத்துவேன்னு தாவீது கிட்ட சொன்னாரு. அந்த தாவீதின் பிள்ளைகளில் ஒருவர் கூட தேவனுக்கு பிரியமானவர்களாக என்ன செய்யவில்லை, நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் தாவீதின் வீட்டை என்ன செய்து விட்டார்கள், தாவீதுக்கென்று ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று தேவன் என்ன செய்தார், சொன்னார். அந்த வீட்டை யார் குலைத்து போட்டாங்க, அந்த ராஜாக்கள் குலைத்து போட்டாங்க. இந்த பற்றின வரலாறு உங்களுக்கு தெரியும்னா நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் போய் என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்படியே தேய்மானத்துக்குள்ள போய் நம்ம பலமுறை அதை சிந்திச்சுக்கிறோம். ஏற்கனவே நான் அதை முறை சொல்லியிருக்கிறேன். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவான். கட்டிவிட்டு கடைசி அவன் அந்த ஆலயத்துக்கு வராமல் அதை தவிர மீது எல்லா தேவர்களையும் என்ன செய்வான், வணங்குவான். அவனுடைய பிள்ளைகள் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்துல விக்கிரகங்களுக்கு வைக்கப்படுகிற அதே மாடல்ல ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து என்ன செய்வான், வைப்பான். அவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான், விக்கிரகங்களுக்கே கர்த்தருடைய சமூகத்துல ஆலயத்தை என்ன செஞ்சிருவான், கட்டிடுவான். கடைசியா பார்க்கும்போது தேவன் அந்த ஆலயத்தை என்ன செய்து போடுவார், இடித்து போடுவார். தாவீதுக்கென்று ஒரு வீட்டை தேவன் கட்டினார். தாவீதின் வம்சத்தார் அந்த வீட்டை என்ன செய்தார்கள், இடித்தார்கள். தாவீதின் வம்சத்தார் தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்டினார்கள். தாவீதின் வம்சத்தார் தேவனை நிராகரித்ததினாலே தேவன் அந்த வீட்டை என்ன செய்தார், இடித்தார். இப்போ இங்க சகரியா வந்து தூபபீடத்துல நின்றுட்டு இருக்கிற இந்த தேவாலயத்துல தேவனுடைய மகிமையே இல்ல. அங்க என்ன இல்ல, தேவனுடைய மகிமை இல்ல. இதுதான் சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து உங்களோடு என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். இம்மானுவேல், நான் உங்களோடு வந்து இருப்பேன், நான் உங்களோடு தங்குவேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்ப அந்த அடையாளம் நிறைவேற போகிற ஒரு பகுதியை தான் நம்ம வாசிக்கும்படியாக எடுத்து வச்சிருக்கிறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம். இப்ப எடுத்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்துல காபிரியேல் என்கிற தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது பாருங்க, 30வது வசனத்துல இருந்து வாசிங்க. 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இங்கே ஒருவரை குறித்து மரியாளுக்கு காபிரியேல் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். மேல போட்டிருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கிறோம். அவள் ஒரு கன்னிகையாயிருந்தாள். அவள் நிச்சயிக்கப்பட்டிருந்தாள், ஆனால் அவள் யாராயிருந்தாள்? கன்னிகையாயிருந்தாள். அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கன்னிகைக்கு ஒரு செய்தியை தேவன் தம்முடைய தூதனை கொண்டு என்ன செய்கிறார்? சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். அது மட்டும் இல்ல, தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் வீட்டாரை அவர் என்ன செய்வார்? அரசாளுவார். சோ இந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்த்து இடித்து குலைத்து நாசமாக்கி போட்ட எல்லாவற்றையும் சீர் செய்வதற்கு ஒருவர் என்ன செய்வார்? வரப்போகிறார். அவரை நீதான் என்ன செய்ய போற? பெற்றெடுக்க போற அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? How can this be? இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே. நான் இன்னும் திருமண உறவுக்குள்ளே ஒரு ஆணோடு நான் என்ன செய்யவில்லை? இணையவில்லையே. இது எப்படி நடக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த ப்ராசஸ, அது எப்படி நடக்கும் அப்படின்ற ப்ராசஸ இந்த காபிரியல் தேவதூதன் ரொம்ப அழகா விவரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை தான் இப்ப நம்ம கவனிக்க போறோம். 35வது வசனத்துல இருந்து, தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அது ஏன் வரும்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. மற்ற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவின்னு போட்டா வருவார்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில இவங்க ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பரிசுத்த ஆவி உன் மேல் வருவார். will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வருவார். உன்னதமானவர் உடைய வல்லமை அல்லது பெலன் உன்னை நிழலிட்டு will overshadow you. உன்னை கவர் பண்ணும். உன்னை என்ன செய்யும்? கவர் பண்ணும். உன்னை முற்றிலுமாய் மூடும். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்போது உன்னதமானவருடைய பெலனினால் நீ என்ன செய்வாய்? நிரம்புவாய். என்ன செய்வாய்? யாருடைய பெலன்? தேவனுடைய பெலத்தினால் நிறைவாய். யார் வரும்போது? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்போது நீ எந்த பெலத்தினால் நிறைவாய்? உன்னதமானவருடைய அல்லது தேவனுடைய பெலத்தினால் என்ன செய்வாய்? நிறைவாய். ஆதலால் உன்னிடத்திலிருந்து, அதனால உன்னிடத்திலிருந்து பரிசுத்தம் உள்ளவர் பிறப்பார். The Holy One of God, தேவனுடைய பரிசுத்தர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்? பிறந்து வெளியே வருவார். இப்போ ஜெனசிஸ்னுடைய ஆதி ஆகமத்தில் நம்ம பார்த்த படத்தையும் இந்த படத்தையும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, நினைவில் கொண்டு வாங்க. ஆதி ஆகமத்தில் என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கை உருவாவதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு பூமி, வாழ்வு என்பது இருக்க முடியாத ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற ஒரு நிலம். அதை மூடி இருக்கக்கூடிய தண்ணீர்களின் நடுவிலே, அந்த இருளின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் அசைவாடுகிறார். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, உன்னதமானவருடைய பலத்தினால் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து உன்னதமானவருடைய பலத்தினால் ஒரு ஒழுங்கு அங்கே என்ன செய்கிறது? உருவாகிறது. ஒரு அழகு உருவாகிறது. ஒரு கிரமமான ஒரு அழகான ஒழுங்கான, தேவனே பார்த்து வியந்து மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறதான ஒரு படைப்பு என்ன செய்கிறது? உருவாகிறது. இங்கே ஒரு பெண்ணிடத்திலே சொல்லப்படுகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை என்ன செய்வாய்? பெறுவாய். அவருக்கு இம்மானுவேல், இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் வந்து
தாவீதின் சிங்காசனத்தில் இருப்பார். அவர் யாக்கோபின் புத்திரரை வீட்டாரை என்ன செய்வார்? அரசாளுவார். அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவுறாது என்று சொன்ன போது இதற்கு சாத்தியமே இல்லை, இப்படி ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு பெண் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாகும்? வாய்ப்பே இல்லை. ஆதியாகமத்துல பார்க்கிறோம், வாய்ப்பே இல்லை. இங்கேயும் பார்க்கிறோம், வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்ற மாதிரியான இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஒரு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். அதனால் தேவனுடைய பலன் உன்னை முற்றிலுமாய் நிழலிடும். will overshadow you. அதனால் நீ நிறைவாய். அப்பொழுது உனக்குள் இருந்து புறப்பட்டு வெளியே வருகிறவர் யாராக இருப்பார்னா தேவனுடைய பரிசுத்தராய் இருப்பார். the holy one of God. தேவனுடைய பரிசுத்தர், அதாவது தேவனே உனக்குள் இருந்து என்ன செய்கிறார்? புறப்பட்டு வருகிறவராய் காணப்படுவார். உன்னிடத்திலிருந்து வெளியே வருவார் என்ற தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த உள்ளிருந்து பரிசுத்தராய் வெளியே அந்த கர்ப்பத்திலிருந்து பிள்ளை உருவாக முடியாத ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிற கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிற இந்த பரிசுத்தர் யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பேரு வார்த்தையானவர். அவருக்கு பேர் என்னது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற பூமியை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கும் பொழுது அதற்குள்ள இருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தையே படைத்தது என்றால், வெறுமையாய் இருந்த கர்ப்பத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் அந்த பெண் நிறையப்பட்டு அதுக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தை மாம்சமாக வெளியே வருகிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. லூக்காவுடைய ஓப்பனிங்கும் லூக்காவுடைய எண்டிங்கும் ரொம்ப அருமையா இருக்கு. லூக்கா எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு கன்னிகையை பிரசன்ட் பண்றாரு. அந்த கன்னிகை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறா, எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு கர்ப்பம் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன செய்தாள்? பெற்றெடுத்தால். அதன ப்ராசஸை லூக்கா மட்டும் தான் எழுதுறாரு, மற்றவங்க யாரும் இதை எழுதல. அந்த ப்ராசஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. தேவன் காபிரியல் கொண்டு என்ன சொன்னாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வருவார், உன்னதமானவரின் பலன் உன்னை நிழலிடும், அல்லது வல்லமை நாள் நிரப்பப்படுவாய், அப்பொழுது உனக்குள் இருந்து தேவனுடைய பரிசுத்தர் என்ன செய்வார்? வருவார். வார்த்தையானவர் மாம்சமாகி வந்த ப்ராசஸ் இதுதான். தேவனுடைய ஆவியானவரினால் நிரப்பப்பட்ட நிலைமையிலே இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து தன் சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் பேசுற ரெட் லெட்டர் பைபிள் வேர்ஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா அது 49வது வசனம். அந்த 49வது வசனம் என்ன சொல்லுகிறது? அது என்னது சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். அதை நான் அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுறது என்னது? You will be clothed with power. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்கள் அணிந்து கொள்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட மரியாதை சொன்ன அதே விஷயத்தை தான் இப்ப தேவன் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? அவருடைய சீஷர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்களிடத்திலே சொல்றாரு, நான் போன உடனே நான் அனுப்புவேன். யாரை? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்கள் மேல் வரும்போது உன்னதமானவருடைய பலத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிறைவீர்கள். அது வரைக்கும் எருசலேம்ல என்ன செய்யுங்க? காத்திருங்கள் சொல்றாரு. இப்போ லூக்கா அடுத்த புக்கை எழுதுறாரு, அது அப்போஸ்தலர் நடபடிகள் இல்லையா? அது நீங்க 1வது அதிகாரம் எடுங்க. அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசின வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா அது 8வது வசனம் இல்லையா? 8வது வசனம் தான் கடைசி ரெட் லெட்டர் வேர்ஸ். பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஏறி போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பேசின கடைசி ரெட் லெட்டர் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது என்னதான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம். இத பேசிட்டு இருக்கும் போதே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி என்ன பேசினாராங்க? வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து. ரைட், இப்போ என்ன கேள்வி உங்ககிட்ட ஸ்டாப் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். ஆதி ஆமத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை நிழலிட்ட போது உன்னதமான தேவனுடைய வல்லமை அங்கே காணப்பட்டு தேவனுடைய வார்த்தை வெளியே வந்து இந்த உலகத்தையும் என்ன செஞ்சது? ஒழுங்கும் கிரமமாக அமைத்தது, படைத்தது. கரெக்டா? மரியாளுடைய கர்ப்பத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிய போது அங்கே உன்னதமான தேவனுடைய பலத்தினால மரியாள் நிறைந்த போது அவளுக்குள் இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையான மாம்சமான வார்த்தையானவர் வெளியில் என்ன செய்தார்? வந்தார். இப்போ நம்மிடத்திலே தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உன்னதத்திலிருந்து பலனடைவீர்கள். லூக்கா 24 சொல்றாரு. நீங்க வெறும் பலனடைவீர்கள் சொல்றாரு. ஆக மொத்தம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? முற்றிலுமா. அது ஆக்சுவலி எப்படின்னா, ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு கையில பவர் அப்படின்னு ஒரு துண்டை வச்சுக்கிட்டு அந்த துண்டை அவர் மேல அப்படியே போத்தனா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த லாங்குவேஜ் தான். உன்னை முற்றிலுமாக நீங்கள் ஆமா, நீங்க உன்னதத்தில் இருக்கிற வருகிற வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். ஆதி ஆமத்துல அதனுடைய விளைவு ஒரு அழகான படைப்பு. மரியாள் இடத்துல வந்த விளைவு மாம்சத்துல வந்த தேவனுடைய வார்த்தை. சீஷர்கள் அல்லது நாம் அல்லது சபை அப்படி நிறையும் பொழுது, நிரப்பப்படும் பொழுது அதனால் வருகிற விளைவு என்ன? கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கல. விளைவு வந்து பரிசுத்த ஆவியானவர் பலன்னு சொல்றீங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, பலன் அடைந்து என்ன ரிசல்ட் வரும்னு கேட்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? வசனத்தை பாய்தானே வாசிங்க. அதுதான் வசனத்தை பாய்தான் வாசிட்டீங்க. அது முழுசா வாசிங்கன்னா ஆன்சர் இருக்கு. பலன் அடைந்து என்னவா இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வந்து நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாம் பெற்ற இன்பம் வையமும் பெருக, அந்த மாதிரியான ஒரு விட்னஸ் கிடையாது இது. நான் ஒரு ஜிம்முக்கு போறேன். நான் ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி உடற்பயிற்சி செஞ்சு ஒரு வருஷத்துல என் உடல் எடையை 120 75 கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் சாட்சி சொல்றேன், டெஸ்டிமோனி. என்னது? எல்லாரும் இந்த ஜிம்முக்கு வாங்க, இந்த ஜிம்முக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்கள் எடை 120 இருந்தாலும் 75 ஆக்கப்படும், சாட்சி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான டெஸ்டிமோனி அல்ல. அல்லது இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதனுடைய மேன்மையை வெளியே சொல்லுகிற ஒரு அறிவிப்பு பலகை நாம் அல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட் அண்ட் யூனிக். இது எப்படி நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உன்னதமானவரின் பலத்தினால் முற்றிலுமாக தரிப்பிக்கப்படும் போது அதன் விளைவாக நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? சாட்சிகளாக மாறுகிறீர்கள். அப்போ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உன்னதமானவரின் பலத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதன் சாட்சியாக, அதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, சபை பிறந்தது. என்ன பிறந்தது? சபை பிறந்ததுன்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த சீஷர்கள் இருந்த வீட்டை நிரப்பும் பொழுது உன்னதமான தேவனுடைய பலத்தினால் அவர்கள் எல்லாரும் நிறைந்ததுனால அங்க பேதுரு எழுந்து நின்று யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளினுடைய நிறைவேறுதல் என்பதை இதை அறிவிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை இந்த சீஷர்கள் மூலமாக வெளிப்படும் பொழுது அங்கே 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? அப்படிதான் சபை என்ன செஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் எல்லாரும் முற்றிலுமாக பலனடைந்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுதான். கம்ப்ளீட்லி they were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதுதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா என்ன செய்றோம்? பார்க்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கிற ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சீஷர்கள் எல்லாரும் பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அவர்கள் செய்த வல்லமையான கிரியைகளை கொண்டா அல்லது அந்தகார சக்திகள் அவர்களை ஒடுக்கின போது தங்கள் ஜீவனை கூட கொடுக்க
பயப்படாமல் உலகம் முழுவதும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று சாட்சிகளாக இருக்கிறது மட்டும் இல்ல, சாட்சிகளை உருவாக்குகிறவர்களாக இருந்ததுனால ஆப்ஷன் ஏயா ஆப்ஷன் பியா, எதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாரோ ஏதோ ஆமா நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சிருக்கிறேன், எங்கேயோ இருக்கிறேன் நினைக்காதீங்க. We are filled with the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவருடைய பலன் நமக்குள் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால நாம சாட்சிகளாக என்ன செய்கிறோம், இருக்க வேண்டும். அப்படிதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் சொல்றார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் ஒன்ஸ் அவங்க பலன் அடைந்தவுடன் அந்த அந்த இடங்களில் எல்லாத்திலையும் பார்க்குறோம், அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது, இந்த இடம் அசைந்தது. அது எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? லிட்டரலா இந்த பில்டிங் உட்காந்து ஆடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களுடைய விட்னஸ்னால, அவங்களுடைய அந்த அந்த தேவனுடைய வல்லமை, அவங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால சுற்றி இருக்கிற அந்த இடத்தையே அசைக்கக்கூடியவர்களாக, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக, இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எல்லாரும் அவர்களை கண்டு பயந்தார்கள் வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்றுன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42 இருந்து வாசிங்க. அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும், these were the disciplines, இவைகள் அவர்களுக்கு ஒழுக்கமாக இருந்தது. உன்னதமான தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது, அவர்கள் தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த போது அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படி தரித்திருந்ததுனால அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, இருளின் அதிகாரம் நடுங்குகிறது. ஐயோ, இது என்ன புது கூட்டம், ஒன்றாக கூடுகிறார்களே, எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் அந்யோன்யமாகவும் ஐக்கியமாகவும் அப்பம் விட்டும் ஆராதனை செய்கிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை காட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அந்தகார சக்திகள் என்ன செய்து பயப்படுகிறது. அந்தகார சக்திகள் பயப்படுகிறது. நாம் எப்படி பயம் உண்டாக்கின்னு இருக்கோம்? இன்னைக்கு பிசாசை கட்டுகிறேன்னு பயந்து நிற்கிறோம். அப்படிலாம் இல்ல, நம்ம பயந்து நிற்கிறனால தான் அப்படி கத்துறோம். நோ, நாம அப்படி பயமுறுத்துவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, அப்படி அகற்றுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? சாட்சிகளா இருப்பதற்காக. சாட்சிகளா இருப்பதற்காக வாட் ஆர் தி டிசிப்ளின்ஸ், என்ன ஒழுக்கங்களை அவர்கள் கடைபிடித்தார்கள்னா, அவர்கள் கர்த்தருடைய வசனத்திலும், அதாவது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிக்குதலில உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்யோன்யமாய் இருப்பதில உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதில உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4 முக்கியமான ஒழுக்கங்களை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதனால என்ன நடந்ததுன்னா, சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அதனால எதிர்ப்புகள் என்ன செஞ்சது? வந்தது. அந்த எதிர்ப்புகள் வரும் பொழுதெல்லாம் இவர்கள் இதேதான் செஞ்சாங்க. அந்த எதிர்ப்புகள் வரும்போது இவங்க இதே தானே செஞ்சாங்க. அதே அப்போஸ்தல உபதேசத்துல நிலைச்சிருந்தாங்க, அதே அப்பம் பிக்குதல்ல நினைச்சிருந்தாங்க, அதே அந்யோன்யமாக இருந்தார்கள், அதே மாதிரி ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதிர்ப்பு வருது, அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள், துப்பப்படுகிறார்கள், காரி உமிழப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த எல்லா பாடுகளும் இவர்களுக்கும் என்ன செய்கிறது? வருகிறது. இவர்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை வெளியே காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போல பாடுகள் படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சரீரத்தில் தினந்தோறும் ஆட்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி, நீங்க வாசிக்கிற அந்த பகுதியினுடைய கடைசி வசனத்துல பார்க்கிறோம். 47வது வசனம், தேவனை துதித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மல்டிப்ளிகேஷன்.
இப்படிதான் நடந்தது. இங்க என்ன பிரச்சனை நமக்குள்ளனா, நாம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பலன் நமக்குள் இருக்கிறது என்கிற அந்த உணர்வே நம்ம கிட்ட இல்ல. சரிதான், ஒரு விதத்துல நம்மை பார்த்து ஆவியற்ற சபை என்று சொல்வது. ஏன்னா ஆவியானவருடைய பலன் நம்மை கொண்டு என்ன செய்யப்படுறது இல்லை, விளங்கப்படுறதே இல்லையே. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு? அங்க என்ன உண்டு? விடுதலை. ஆவியானவர் நிறைந்திருக்கிற இடத்துல சகலமும் ஒழுங்கும் கிரமமாக என்ன செய்யப்பட வேண்டும். இங்கே நாம பார்க்கிறோம், பரிசுத்தாவினால இவங்க நிரம்பும் பொழுது they were following a discipline. அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக ஒரு வாழ்க்கை முறையை அவர்களுக்கென்று என்ன செய்தார்கள், அமைத்து கொண்டார்கள். அந்த வாழ்க்கை முறையில் 4 முக்கியமான அம்சங்கள் இருந்தன. 1 கர்த்தருடைய வார்த்தை, 2 அப்பம் பிட்குதல், 3வது அந்யோன்யம், 4வது ஜெபம். இதுல எல்லாவற்றிலும் அவங்க உறுதியாக தரித்திருந்தார்கள். ஜஸ்ட் ஸ்டே ஃபிட். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். அப்பொழுது என்ன வரும்? எஃபர்ட்லெஸ் ஃப்ரூட் பேரிங். நீங்க எதுவும் போட்டு முக்கின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கனி தானா என்ன செய்யும், வரும். கடந்த முறை நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒரு கோச் கிட்ட கேட்குறாங்க, ஏன் நான் சரக்கு அடிக்கக்கூடாதா, நான் தண்ணி அடிக்கக்கூடாதா, நான் பசங்களை மாதிரி ஜாலியாக சுற்றக்கூடாதா, எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அவர் சொன்னது கடைசியாக சுருக்கமாக சொன்னா என்ன சொன்னார், நீ ஓடுறவளா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டே ஃபிட். ஸ்டே ஃபிட். அதே மாதிரி நாம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியை இந்த உலகத்திலே காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் we have to remain in Jesus. இயேசு கிறிஸ்துவில் உறுதியாய் தரித்திருக்கணும். அதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான வாழ்க்கை முறை. உங்களை பெருசா தேவன் நம்ம கிட்ட வேற எதுவும் கேட்கலையே, 4 விஷயங்கள் தானே. 1 கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். 2 அப்பம் பிக்குதல் நிலைத்திருக்கணும், அவரை அவரை நினைவு கூறுவதில் நிலைத்திருக்கணும். 3வது நம்ம எல்லாரும் ஒருவர் நிலைத்திருக்கணும். 4வது ஜெபம் பண்றதுல உறுதியா தரித்திருக்கணும். இந்த 4 விஷயங்கள்லயும் உறுதியாய் நிலைத்திருக்கும் போது நம்ம யாருக்குள் நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். அந்த பழக்கத்தினால என்ன விளைவு வரும்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம மேல என்ன உண்டாகும், பயம் உண்டாகும். அந்த பயத்தினால் நமக்கு உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவத்தை தொடர்ந்து தாங்குவதற்கு இதே இணைப்போடு என்ன செய்யணும், நிலைத்து இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நிலைத்து இருந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கனிகள் வரும். கடைசியா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்வார், சேர்த்து கொண்டே வரும். ஞானஸ்நானம் மீட்டிங் இல்லாத ஒரு நாள் கூட இருக்க. அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, ஆயிரமாக என்ன செய்யறாங்க, ஞானஸ்நானம் 1000 சபையில சேர்க்கப்பட்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் ரொம்ப பெரியது. ஸ்பைடர் மேன் ஒரு படம் இருக்கு, தெரியாத மாதிரியே உட்காராதீங்க. சர்ச்சில் இந்த நாடகம் ஆடுறது பாருங்க. யாருக்கே ஸ்பைடர் மேன் நேற்று அப்படியா பிரதர்? சரி ரைட்டு. எப்படி இருக்கும்? அந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னன்னா, அந்த பீட்டர் பார்க்கர்ன்ற கேரக்டர், அவன் தான் ஸ்பைடர் மேனா என்ன செய்வான், மாறுவான். அவருடைய அங்கிள் இறந்து போவார், செத்து போவார். சாகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்னது, பெரிய வல்லமை உங்களிடத்துல வரும்போது அதோடு கூட சேர்ந்து பெரிய பொறுப்பும் உங்களுக்கு வருகிறது. இது ஒரு குட் கிறிஸ்டியன் டீச்சிங். இது பிப்ளிக்கல் பைபிள் பேஸ்டு ஒரு டீச்சிங். அதை எடுத்து ஸ்பைடர்மேன் மூவில அந்த எழுத்தாளர் யார் அந்த கதை எழுதினாரோ வச்சிருக்கிறார். வேதாகமத்திலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா மனிதர்களையும் எடுத்து பாருங்க. தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது கூடவே என்னையும் சேர்ந்து வருகிறது, பெரிய பொறுப்பும் வருகிறது. மோசே தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன,
யோசுவா தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? எல்லா நியாயாதிபதிகளும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன? தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் என்ன பொறுப்புடையவர்களாய் மாறினார்கள்? சீஷர்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறோமே, நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? நாம் இதை என்ன பண்ண வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிய வல்லமையோடு பெரிய பொறுப்பும் வருகிறது. அதை புரிந்து கொண்டால் அந்த வல்லமையை நாம் தவறாக என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். எந்த சீஷரும் அந்த வல்லமையை தவறாக பயன்படுத்தவில்லை. நமக்கு முதல்ல வல்லமை இருக்குதானே தெரியல, அப்படி உக்காந்து இருக்கிறோம். அங்க எங்க நம்ம வல்லமை, அப்புறம் அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு? பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னதமானவருடைய வல்லமையினால் உங்களை என்ன செய்திருக்கிறார்? உங்களை என்னையும் என்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, விசுவாசித்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம், இயேசு கிறிஸ்து என்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைய நாளிலே உங்களுக்குள் யார் வாசம் செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் உன்னதமானவருடைய பலனால் என்ன செய்யப்படுகிறீர்கள்? நிரப்பப்படுகிறீர்கள் என்பது எப்படி வெளியே தெரியும்னா, இந்த வாழ்க்கை முறைக்குள்ள நீங்கள் வருவீர்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் எதில் நிலைத்திருந்தீர்கள், அதிலே இனிமேல் என்ன செய்ய மாட்டீர்கள்? நிலைத்திருக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் நிலைத்திருப்பதற்கு ஒரு வாழ்க்கை முறையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையில் பிரதானமாய் காணப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, அவரை நினைத்து பார்த்து அவரை ஆராதிக்கிற ஆராதனை. மூன்றாவது, ஐக்கியமாக ஒன்றாக இருந்து அவருக்காக சேவை செய்வது. நான்காவது, ஜெபம் பண்ணுவதற்கு ஒன்றாக நிற்பது. இந்த வரையறைக்குள், இந்த ஒழுங்கிற்குள், இந்த லைஃப் ஸ்டைலுக்குள் அடாப்ட் ஆனீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். இங்கே ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள் என்பதுக்கு அடையாளமாக யார் யாரெல்லாம் இந்த அப்பத்துல கை வச்சு இந்த பாத்திரத்துல பங்கு பெற்றீர்களோ நீங்கள் எல்லாரும் பொறுப்பு மிகுந்தவர்கள். பொறுப்பு மிகுந்தவர்கள். இனியாவது உங்கள் பழைய வாழ்க்கை முறையை தூக்கி போட்டு கொண்டு புதைச்சிட்டு இந்த புதிய வாழ்க்கை முறையில் இருக்கும் ஒழுங்குகளை கடைபிடிக்க துவங்குங்கள். அப்போஸ்தல உபதேசம் உங்களுக்கு முக்கியமாகுது. அந்யோன்யம் உங்களுக்கு முக்கியம். அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருக்கிறவர்களாக நாம் ஒன்றாக இருந்து இந்த வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே இந்த வல்லமையுள்ள தேவனை சாட்சியாக அறிவிக்கக்கூடியவர்களாக நம் வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தையினாலும் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டியவர்களாக. இப்ப கேள்வி என்னன்னா, ஆதி ஆகமத்துல தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமிக்கு அனுப்பிய போது அங்கே இருந்து வல்லமை புறப்பட்டு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு ஒரு அழகான பூமி பிறந்தது. மனிதர்களை மீட்கும்படியாக தேவன் இந்த பூமியிலே மனிதனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பிறக்கும்படியாக முயற்சி செய்த போது உயிர் இல்லாத ஒரு கர்ப்பத்தில், குழந்தை பேருக்கு வழி இல்லாத ஒரு கர்ப்பத்தில், கன்னியின் கர்ப்பத்தை அவர் நிழலிட்டார், நிரப்பினார். உன்னதமானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பொழுது அங்கிருந்து வார்த்தையான தேவன் வெளியே வந்தார். அந்த வார்த்தையான தேவன் சொன்னாரு, உன்னதமான தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், அதுவரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சீஷர்கள் சொன்னார். காத்திருந்தார்கள். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். உன்னதமானவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது சபை பிறந்தது. அந்த சபை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்று தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பொழுது இந்த உலகத்தின் அதிகாரத்துக்கு பயத்தை உண்டாக்கியது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இதன் விளைவாக என்ன நடக்கப் போகிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே வெளில போவோம், அதே மாதிரி வீட்டுக்கு போவோம், அதே மாதிரி சிக்கன் வாங்கி சமைச்சிட்டு படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் மீட்டிங் எதாவது வச்சிங்கன்னா எல்லாரும் வரமாட்டோம், ஒரு 4 பேர் வருவோம். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு
கிளம்பி போயிட்டு நாளையிலேருந்து எங்கள் வேலையை பார்ப்போம் பிரதர், திரும்ப அடுத்த வாரம் வருவீங்க, இதே மாதிரி என்ன செய்வோம், வசனத்தை கேட்போம் பிரதர் என்பதுதான் இதன் விளைவாக இருக்கும் என்றால், ஒரே ஒரு சந்தேகம் மட்டுமே எனக்கு வருகிறது. நாம் உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா, தேவனுடைய பலத்தினால் நாம் இடைக்கட்டப்பட்டிருக்கிறோமான்ற சந்தேகம் வருகிறது. ஏன்னா அது உண்மையானால் விளைவு வேற மாதிரி இருக்கணும். ரிசல்ட் சரியில்லைன்னா ப்ராசஸ் சரியில்லைன்னு அர்த்தம். மரியாள்கிட்ட சொன்ன அதே ப்ராசஸ் தான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உன்னதமானவருடைய பலத்தினால் நீ இடைக்கட்டப்படுவாய், அப்பொழுது ஒரு விஷயம் நடக்கும். நடந்துச்சா? பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் வந்தார், உன்னதமான பலத்தினால் இடைக்கப்பட்டார்கள், அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சா? அந்த சபையார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், உன்னதமான தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள், அப்பொழுது ஒரு விஷயம் நடந்துச்சா? அப்ப ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? ஒண்ணு நம்ம நிரப்பலையா இருக்கும், இல்லைன்னா நிரப்பட்டு கையில வச்சிருக்கிற பவரை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோன்றதை நீங்க தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இதுவே. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையை குறித்து சிந்தியுங்கள். நம் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவோம். உண்மையாகவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருந்தால், உண்மையாகவே உன்னதமான அவருடைய பலன் நம்மை இடைக்கட்டி இருந்தால், இனி நம்மிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்னவா இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவார்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம்.